ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான போராட்டம் நெடுவாசலில் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் அதன் அருகே உள்ள பகுதியில் 26 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணற்றில் இருந்து எண்ணெய் கசிந்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தால் எந்த பாதிப்பும் இல்லை என மத்திய அரசு திங்கட்கிழமை விளக்கம் அளித்திருந்தது. இந்த சூழலில் அம்மாவட்டத்தின் வானகன்காடு என்ற இடத்தில் 26 ஆண்டுகளுக்கு முன் ஆய்வுக்காக அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணற்றில் எண்ணெய் கசிவால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அதனை கண்ட அப்பகுதி விவசாயிகள் உடனடியாக தீயை அணைத்தனர். எல்லாம் வறண்ட பகுதி ஆகிப்போச்சு. இப்போ 23 வருஷத்துக்கு ஒரு 10-15 வருஷ காலமாக இந்த இது தண்ணி இப்படி பொங்கிக்கிட்டே வருது. பொங்கிக்கிட்டே தீ மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும். எங்களுக்கெல்லாம் பயந்துக்கிட்டே இருந்துச்சு, என்ன இப்படி பார்த்துக்கிட்டே இருக்குன்னு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பல காலமாக எல்லாருக்குமே ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். கவர்மெண்ட் எங்களை ஏமாத்தி இருக்கு. நெடுவாசலில் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் இப்படி ஒரு தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் திரண்ட மக்கள் அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். தடை செய், தடை செய், மத்திய அரசு, மாநில அரசு ஹைட்ரோ கார்பனை கைவிடு. தடை செய், தடை செய், ஹைட்ரோ கார்பனை தடை செய். விட மாட்டோம், விட மாட்டோம். கைவிடு, கைவிடு. அடிக்காதே, 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 அடிக்காதே. கண்டிக்கின்றோம். போராடுவோம், 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 போராடுவோம். கடந்த 1991 ONGC நிறுவனத்தால் எண்ணெய் மற்றும் எரிவாயு தொடர்பான ஆய்வுக்காக அமைக்கப்பட்ட இந்த ஆழ்துளை கிணற்றில் எண்ணெய் கசிவு பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. இதனால் இப்பகுதியில் பாசனத்திற்கு பயன்படுத்தப்படும் ஆழ்துளை கிணற்று நீர் மாசடைந்து போய் உள்ளதுடன் பலர் புற்றுநோயால் இறந்துள்ளதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மாடு ஆடெல்லாம் அதிக தடவை விழுந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா விழுந்து அதை தூக்கும் போது தோல் உரிகிறது, இதுவரை உடனே இறந்துடும். அதுக்கப்புறம் இந்த நிறுவனத்தை சுற்றி இருக்க ஒரு 10 போரில் தண்ணி குடித்தவங்க 8 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. இன்க்ளூடிங் இந்த தோட்டத்துக்காரர் முதற்கொண்டு புற்றுநோயிலாம் இறந்தார். எண்ணெய் கசிவை தகுந்த பாதுகாப்புடன் அகற்றுவதோடு மட்டுமின்றி மேலும் எண்ணெய் கசியாமல் இருக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வானகன்காடு பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.